அப்போ கூப்பிட்டு போயிட்டு எங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆகலை சாமு, இப்போ வேண்டாம், நான் வீட்டில் சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையாகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு, நீ போயிட்டு வீட்டிலே இரு, நான் அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்லிவிட்டு 3 நாள் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தேன் மேம். அவனுக்காக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். என் கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்டு அனிதான்றவங்க, அவங்க என்ன போரூர், அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டெய்லியும் கேட்பாங்க, எப்படி இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க, வீட்டில் எல்லாம் தங்கச்சி இருக்கா அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியை பற்றி விசாரிக்க பார்த்தா அவங்க ஃபோன் பண்ண பார்த்து டெய்லி இன்னும் ஒரே சவுண்டாக கேட்குது, வெறும் பஸ் போகிற சவுண்டாக கேட்குது, எங்கே இருக்க சாமு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை நீ போய் சொல்கிற 3ஆவது நாள் வந்து அவள் கண்டுபிடிச்சா, நீ வேறு எங்கேயும் இருக்க சொல்லிடின்னு. இல்லை இந்த மாதிரி பிரச்சனை, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், பஸ் ஸ்டாண்டில் இருக்க அனிதா அப்படின்ன பிறகு அவள் ஃபோன் பண்ணி நீ வீட்டுக்கு போ, அவங்களோட வீட்டுக்கு போரூரில் நீ வீட்டுக்கு போ, நான் அம்மா கிட்ட சொல்கிறேன், அவள் எதுவும் இல்லை சும்மா ஆக்சிடெண்ட் ஆகி அவள் விழுந்துட்டா, பிரச்சனை எதுவும் சொல்லாதம்மா, யார்கிட்டையும் எதுவும் கேட்காதா, அவளை கொஞ்சம் பார்த்துரு, அவளுக்கு கல்யாண டைமு